அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் 2024ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 அப்படின்னாலே அது ஒரு வெற்றிகரமான வருடம்தாங்க. எத்தனையோ வருடங்கள் பிறந்தாச்சு, இந்த வருஷமும் பிறந்திருக்குது. இந்த வருஷத்துலேயாவது நமக்கு நல்லது நடக்குமா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுமா, இந்த 2024ஆம் ஆண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குமா, எத்தனையோ விதமான சஞ்சலங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் இந்த வருடமாவது நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் பல எண்ணங்கள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்க. அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய கலந்துரையாடுவதற்காக சொல்லழகர் சுகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்கிறாங்க, ராசி அழகர் ராம் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அதே போல் கலையழகர் கதிர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. 2024 நியூமராலஜி பிரகாரம் பார்க்கும் பொழுது கூட்டெண் 8ஆக வருகிறது. சனி பகவானின் ஆதிக்கத்திலே இந்த வருடம் பிறக்கிறது. சனி பகவான் அப்படின்னாலே என்ன, கடையனுக்கும் கடை தேற்றம் தரக்கூடியவர் சனி பகவான். எளியவர்களையும் வலியவர்களாக மாற்றக்கூடியவர் சனி பகவான். 10 வருஷம் கஷ்டப்பட்டங்க, 15 வருஷம் கஷ்டப்பட்டங்க, இப்போதாங்க ஒரு நல்ல வழி கிடச்சிருக்குது, இப்போதாங்க வீடு வாங்க முடிஞ்சுது, இப்போதாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நம்முடைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. இந்த 2024ன்றது ஒரு பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, என்னென்ன நெகட்டிவ்ன்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்றத கொண்டு அவங்க உள்ளத்தில் கொண்டு நிறுத்தி செயல்பட ஆரம்பிப்பாங்க. 2024ஆம் ஆண்டு ஒரு ஒளிமயமான ஆண்டாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், மேஷத்திலிருந்து குரு சூரியனையும் சந்திரனையும் ஒளி கிரகங்களையும் பிறக்கிற நிலைமையில் இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஒரு நடுத்தர வயதில் உள்ள பெண்மணிகள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல அளவில் ஒரு நிம்மதி, கணவரை பார்த்து குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் விலகிறத பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக 2024ஆம் ஆண்டு பிறக்குது. 2024 புத்தாண்டு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, ஏமாற்றமில்லாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது. நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் முழுவதுமாக பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இந்த 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அமையும். இந்த 2024ஆம் ஆண்டு மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. மக நட்சத்திரத்தோட அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால மனிதநேயத்தோட முக்கியத்துவம் அனைவருக்குமே புரிய ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு பகுதியில் வருஷத்துடைய ஆரம்பத்திலேயோ இல்லை வருஷத்துடைய கடைசியிலையோ கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இது அமையும். சூரியன் செவ்வாய் நெருப்பு கிரகங்கள், மருத்துவ கிரகங்கள், அந்த 2 கிரகமும் ஒரே வீட்டில் கோதண்டத்தில் குரு பகவான் வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சியை நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது புதிய மருந்துகள்லாம் கண்டறியப்படும். எப்படி பார்த்தாலும் மனித குலத்துக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள், கஷ்டங்கள் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவில் சில அறிஞர்கள் மருந்துகளை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான சூழல் இருக்குது. ஒரு கிரக சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் தங்க விலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிரந்தரமாகவே ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராகு பெரிய அளவில் சேதப்படலை. அவர் சனியோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வேறு மாதிரியான நிலைகளில் இல்லாமல் இருக்கிறதுனால பங்குச்சந்தை கூட கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் ஒரு பொருளாதார கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த 2024ஆம் ஆண்டு. 2024ஆம் ஆண்டில் குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவானும் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறத விட விளையாட்டுக்காக வெளிநாடு போகக்கூடியது, படித்து சன்மானம் வாங்கணும் பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறத விட விளையாண்டுக்கிட்டே வெகுமதி கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த 2024 வீடு வேலையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் பல வருஷமாகவே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால வாங்க முடியாமல் தடைப்பட்டுட்டே போயிருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்க போகுது. அதே மாதிரி குரு ஒரு வீட்டிலேருந்து மறு வீட்டுக்கு மாறுறதுனால எல்லாருக்குமே அந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வருடத்தின் முற்பகுதியிலோ அல்லது பிற்பகுதியிலோ கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் சந்திரனை பார்க்குறார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வருடம் பிறந்ததுனால நிச்சயமாக விவசாயம் தழைக்கும். இப்போது சில வருடங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த வருடத்தில் கூட பார்க்கும் பொழுது அந்த பட்டத்துக்கு மழை பொழியல, அந்த மாதிரி இல்லாமல் பருவத்துக்கு தகுந்த மழையை நாம் எதிர்பார்க்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக இந்த வருடத்தில் முன்னேறும். எல்லாம் சரிதாங்க, எதோ சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு 12 ராசிக்காரர்களும் அங்கே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க.
மேசராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிகழப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்த்திங்களா அற்புதமாக இருக்கும். பணம் 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 இது ஒன்று தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2024ன்றது 8ஆம் நம்பர்ன்றதுனால 8ன்றது வந்து ஏறு நம்பர். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து இனிமேல் ஏறுமுகமாக தான் இருப்பீங்களே தவிர இறகுமுகம்ன்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி இருக்காதுன்றது உண்மை. 2024ன்றது மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது தான் உண்மை. வருஷம் மூலமும் லாபச்சனி இருக்கிறார். அப்போ தொட்டது தொடங்க போது எதுலேயும் லாபம் வரப்போகுது. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கடன் அழிய போகுது. ஆக தனி மனிதன் அமைப்பில் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் அவங்கவுங்க வேலை தொழில் எல்லாமே ரொம்ப முன்னேற்றமாக நடக்கக்கூடிய ஒன்று. வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, எதுலேயும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய, குறிப்பாக பெண்களுக்கு கணவர் குழந்தைகளை பற்றின ஒரு வருத்தங்கள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல வருஷமாக புத்தாண்டு புதிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். மேச ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்திரங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் புதிய புதிய யோசனைகள், மாற்று கருத்துக்கள், புதிய புதிய சூட்சுமங்கள், புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ராசி முதல் தரமாக இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி மேசராசி அப்படிங்கிறது. 2024 உங்களுடைய இயக்கங்கள் அனைத்துமே ஊக்கமாக, ஆக்கப்பூர்வமாக, முழுமையாக நிறைவேறக்கூடிய ஆண்டாகத்தான் மேசராசிக்கு அமையும். மேசராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அது வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கடுத்து 6ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கார். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து மே 1ஆம் தேதி குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ குருவும் நல்லா இருக்குது, சனியும் நல்லா இருக்குது, கேதுவும் நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆக மொத்தம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ராஜயோகமான ஒரு வருடமாகத்தான் இது இருக்க போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு 5வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். மனசில் எப்போ பார்த்தாலும் குழப்பம், தடுமாற்றம், பெரிய நோயெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி எண்ணங்கள் அதெல்லாமே விலக போகுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க மறுபடியும் சொந்த நாட்டுக்கு வந்து சொந்த ஊரில் உட்கார்ந்து வீடு கட்டி பரிபாலனம் பண்ணக்கூடிய யோகங்களும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாகவே இருக்கும். மேலே மேலே இந்த 2024ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அமையறதுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பச்சரிசி தானமாக கொடுக்கறது, அடுத்தது ஏழை பிள்ளைங்களுக்கு படிக்க உதவுறதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு யோகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 2024ஆம் ஆண்டு. முதல்ல ஒரு 4 மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். பெண் குழந்தைகளுக்கான நல்லவைகள், ஒரு வரன் முடிகிறது, திருமணமே இந்த வருஷத்துலேயே முடிஞ்சிறதுக்கான உறுதி நிகழ்வுகள்லாம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்கும். விரயங்கள் இருக்கும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது மாதிரியான நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய, கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு அந்த வருமானம் வந்து அந்த வருமானத்தை சேமிக்க முடியாமல் செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் அமையும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைகூடி வரக்கூடிய வருஷமாக, அதே சமயம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொட்டி மேளம் கொட்டக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப் போகுது. ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக நன்மை, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நன்மை, பெண்களுடைய ஆலோசனையால் மொத்த குடும்பத்தோட கௌரவம் வந்து உயரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சாதாரண தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி மிகப்பெரிய சிறப்புகளும் மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2024 இருக்க போகுது. முதல் 4 மாதம் கழித்து மே மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏப்ரல் மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு வந்து குரு பகவான் வர்றதுனால கலக்கம் இல்லாத ஆண்டாக, மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2024 ரிஷபராசிக்கு அமையும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு வந்து விரயத்தை கொடுப்பார். 12ல் இருக்க குரு வந்து கண்டிப்பாக விரயத்தை தான் கொடுக்க போகிறாரு. அது வந்து சுப விரயமாக தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்குரிய வருமானத்தை வந்து ராகு கொடுத்துருவார் வந்து. ஸோ இந்த அதிகமாக பணம் வரக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து ரிஷபராசிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து மே 1ஆம் தேதி வந்து ஜென்மராசிக்கு வந்துடுவார். ஸோ ஜென்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் சுபகாரியங்கள் நடத்துறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து குரு பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிடறாரு. ஸோ வக்ரம் அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரிஷபராசிக்கு யோகம் ஆரம்பிச்சிடும். ஸோ குரு வந்து வக்ரகதியில் இருக்காரு, ராகு வந்து 11ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்லையும்
ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான நல்ல அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கூண்டு கிளியாக இருந்தவங்க சுதந்திர பறவையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாடகை வீட்டில் இருந்தவங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, லோன் போட்டாலும் பரவாயில்ல, மாதம் இஎம்ஐ அதிகமானாலும் பரவாயில்ல, எப்படியோ ஓடி ஆடி சம்பாரித்து ஒரு சொந்த வீடு வாங்கிடணுங்கிற வெறியில் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஒன்றே ஒன்று தான், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அதே மாதிரி கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இனிமேல் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். அது மாதிரி இருப்பதன் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும். ரிஷபராசி பார்த்திங்கன்னா இந்த இனிய புத்தாண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு திறமைன்னா அப்படி ஒரு திறமை வாழ்ந்தவங்க பிறப்பாங்க குழந்தைங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து அவ்வளோ சிறந்து விடுவாங்க. இந்த சொத்து சேர்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லாமே இருந்தும் கடன் அப்படின்ற மேட்டரில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாங்க. அந்த குழப்பத்துக்கு இந்த 2024 ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா, பிரதோஷம் சிவனை வழிபட்டாலே போதும். மிகப்பெரிய ஒரு யோகம்தான் ரிஷபராசிக்கு. மிதனம் ராசிக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு அமோகமான பெருமைகளை, வறுமையில் உள்ளவர்களை கூட பெருமைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு பிறக்குது. ராசி அதிபதி புதன் பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகளை சாதகமாக்கிக்க முடியும். சந்தோஷமான சூழல்களை நாமளே உருவாக்கிக்க முடியும். அதாவது புதன் பகவான் வந்து வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் அல்லது பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் வருடம் முழுவதுமே கொடுத்துட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான ஆண்டாக இந்த 2024 மிதுன ராசிக்கு அமையும். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கார். குருவும் சனியும் நல்ல நிலையில் இருக்கும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பிறக்குது. இதனால இந்த வருஷம் ஆரம்பத்திலே இவங்க வந்து ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடந்துடும். வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு பகவான் வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்ததுனால விரயங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த சமயத்துலேயும் இவங்க வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இது வந்து உகந்த காலமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து சனி வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இருக்கும். மிதுன ராசி அப்படின்னாலே 4 விதமாக யோசித்து ஒரு விதமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். இவங்கள்ட்ட தான் எல்லாருமே வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா பல விதங்களில் ஆலோசனையெல்லாம் சொல்லக்கூடியவங்க. ஆனால் இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களே யோசித்து இவங்களே முடிவெடுக்காமல் அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல வருடம் முழுக்க கேது இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். எப்படி பார்த்தாலும் அந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கான யோக அமைப்புகள் இருக்குது. சொந்த வீடு அமையறதுக்கான யோகங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் புதிய நட்பு, புதிய சொந்த பந்தங்கள், நட்பு எல்லை வந்து அதிகரிக்கிறது, விஐபிகள் அறிமுகமாகிறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 2024ன்றது ஒரு படிப்பினையான ஒரு ஆண்டாக இருக்கும். நம்மளாம் என்னென்னமோ பண்ணோம், யாரையும் அனுபவித்தோம், கடைசியில் யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே வாழ்ந்துட்டு இருந்த முதியவர்கள் மனசை வந்து திடப்படுத்தி கூட ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைக்க போகுதுங்க. உண்மையை வந்து பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் நினச்சிட்டு தன்னைத்தானே ஏமாந்துட்டுறாங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தப்பிச்சிக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2024ன்றது அமையும். முடக்கப்பட்டிருந்த மிதுனராசிக்காரங்க எல்லாருமே எழுந்திருச்சு நடக்க போகிறாங்க, ஓட போகிறாங்கன்றதான் உண்மை. கடந்த 3 வருஷமாகவே அஷ்டமச்சனியில், அதுவும் இப்போ தான் ஒரு 6 மாதமாக அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு. ஒரு அஷ்டமச்சனியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப பெரிய ஒரு சோதனைகள் வேதனைகளை அனுபவித்தவங்க. எந்தெந்த கஷ்டங்கள் இருந்தீங்களோ அவைகளெல்லாம் தீரக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கும். நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக மிதுன ராசிக்கு என்ன சொல்லலாம்னா, கல்விக்கு உதவுதல்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு புத்தகம், பேனா போன்றவைகளை அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றாற் போல் அல்லது படிப்புக்கு உதவுதல் போன்றதை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அதிகமான நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும். கடகராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துல மிகவும் சாதகமான நிலையில் இருக்கிறார்.
ராகு பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வந்து 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. மேக்கு அப்புறம் அவங்க வந்து சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தினா அது வந்து பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் செஞ்சிடலாம். இந்த முதல் 4 மாதங்கள் மட்டும் அஷ்டம சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு எல்லாத்தையுமே 2 தடவை யோசிச்சு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து இந்த வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான வருஷமாக இருக்கும். கடகராசிக்காரங்களுடைய இன்றைய நிலைமை என்ன? உள்ளுக்குள்ளார அழுத்துக்கிட்டு ஆனால் வெளியில் வந்து சிரிச்சுக்கிட்டு பெரிய வேஷம் கட்டின்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். மாடி வீட்டு ஏழையாக தான் நிறைய கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமை இந்த வருஷத்தில் மாறும். காரணம் 2வது ராசியில் இந்த வருஷம் பிறக்குது, தன ராசியில் இந்த வருஷம் பிறக்குது. அப்படி இருக்கிறதுனால பணம் வர ஆரம்பிக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், நண்பர்கள் மத்தியில் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம சொந்த நாட்டுக்கு வந்து புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்று போனவங்கெல்லாம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் சிறப்பாக திருமணமும் நடக்கும். குழந்தை பாக்கியத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு 2024 கடகராசிக்கு பார்த்திங்களா 6ல் குரு, 6ல் செவ்வாய், 6ஆம் இடத்தை குரு பார்க்கப்படுதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியன் சம்மந்தப்படுது. எதிரிகள் வந்து அழியக்கூடிய வாய்ப்புகள். தன்னுக்கு எதிரினா நேரில் மோத மாட்டாங்க, பின்னாடி மோதுகிற எதிரிகள் தான் அதிகம் கடகராசிக்கு பொறுத்தளவு. அதனால தான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க நாடாளக்கூடிய யோகத்தை அடைவாங்க. காரணம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு 2024ஆம் ஆண்டு யாரையும் நம்பக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் அகலக்கால் வைத்து விடக்கூடாது. 3 பேருமே ஏற்கனவே சொல்லிட்டீங்க அட்டமச்சனி காலம் அப்படின்றது. இந்த அட்டமச்சனி காலம்ன்றது உறவுகள், நட்புகளை புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது தான் அவனுக்கு வந்து தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெளிவாக புரியும். அது இந்த வருடம். மனைவி கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எந்த விதத்துலையும் கஷ்டம் இருக்காது, நல்லா இருப்பீங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி கூட வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட சனியாக மாறக்கூடிய ஆண்டாக 2024 புத்தாண்டு மாறும் அப்படிங்கிறத வருகிற காலத்தில் எல்லோருமே தெரிஞ்சுக்க முடியும். 2வது சனி பகவானுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நல்லது பண்ண போகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானகாரகன் கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஞானகாரகன் கேது பகவான் கொடுக்க போகிறாரு. கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திர பகவானாக இருக்கிறதுனால, சந்திர பகவான் பெண் கிரகமாக இருக்கிறதுனால, அதாவது 3ஆம் பிற வழிபாடு வச்சுக்கிறது, பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது, பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது, குலதெய்வ கோவிலுக்கு கூட வந்து மற்ற நாட்களில் போகிறத விட 3ஆம் பிற வரக்கூடிய நாட்களில் போகிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு. குரு பகவானுடைய பார்வை சிம்மராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகங்கள் அதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கண்டகச்சனி தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனால ரகசியங்களை ரகசியங்களாக வைத்திருந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிம்மராசி பார்த்தீங்களா, நிச்சயமாக அந்த குரு பார்க்கப்பட்ட ராசி. கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த 2024 கிடைக்கும். ஆனால் சகோதரன், தாய் தந்தையரை மதிக்கணும். மதித்தால் இந்த 2024 அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. சிம்மராசிக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷம் இது. 10ல் குரு பதவியை பறிப்பான் அப்படின்ற ஒரு பொதுமொழி இருந்தாலும் கூட சுபர் வீடுகளில் குரு வரும் பொழுது பதவியை அதிகப்படுத்தி தான் கொடுப்பாரே தவிர பதவியை பறிக்கிற வேலைகளை அவர் செய்கிறதில்ல. சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கை எல்லாமே ஒரே சீராக இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க இந்த 2024 அவர்களுக்கு சொல்லும். அதனால் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வருஷ ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய
பகவானுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி ஜென்ம ராசியில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவான முன்னேற்றங்கள், கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டு வந்துட்டு இருக்கும். ராசி அதிபதி சூரிய பகவானோடு செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பெருவாரியான மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சந்திர பகவான் ராசியில் இருக்கிறதுனால அதாவது மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மரியாதை, அனுகூலம், ஆறுதல், பணவரவு கிடைக்கும். சிம்மராசிக்கு நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி கண்டகசனியோட ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷம் வந்து தொடங்கியிருக்கு. கண்டகசனியோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க முதல் 4 மாதத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டால் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா செட்டில் ஆகிடலாம். இந்த கண்டகசனியோட தீவிரத்தை வந்து குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நவகிரக கோயிலுக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் காலபைரவரை வணங்குவதால் சிம்மராசிக்கு ஏற்படுற, அதாவது கண்டகசனியால் ஏற்படுற கெடுபலங்கள் எல்லாமே குறைந்து மிகவும் நல்ல வருடமாக இது கண்டிப்பாக அமையும். கன்னி ராசி நேயர்களுக்கு 2024ன்றது புத்தாண்டு மட்டும் இல்லைங்க, பொற்காலம்னே சொல்லலாம். காரணம் 6இல் சனி போரில் வெற்றின்றான். ஆனால் வெற்றி பெற்றாலும் கூட தன்னுடைய பேச்சையே நீங்கள் கேட்கணும். நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கணுமே தவிர உங்களை இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கக்கூடாது. இந்த புத்தாண்டில் நீங்கள் ரொம்ப கவனத்துடன் செயல்படணும். இதை வந்து ஒருத்தர் இந்த 2024 ஒவ்வொருத்தரும் கடைபிடித்தால் நிச்சயமாக அமோகமான வாழ்க்கை இந்த 2024 கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கன்னிக்கு இது நல்ல வருஷம். அதுலேயும் முதல் 4 மாதங்களுக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்து 9ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்க போகிறார். 6ல் இந்த வருஷம் முழுக்கவே சனி இருக்க போகிறார். 6ல் சனி இருக்கிறதுன்றது 30 வருஷத்துக்கு கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு. வயசுக்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள் நடக்கும். சரி, முதல் 4 மாதம் ஏதாவது சாதகம் இல்லாதது நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8இல் இருக்கக்கூடிய குருவும் 7இல் இருக்கக்கூடிய ராகுவும் பேராசை பெருநஷ்டம்ன்ற விஷயத்தை கொடுப்பாங்கன்றதுனால பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் முதல் 4 மாதம் மட்டும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு 2024 புத்தாண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, புத்தாண்டு ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்தில் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார். தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தெளிவாக முடிவு எடுப்பீங்க. ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து ராசி அதிபதி புதன் பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால, பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் மறைஞ்சிருந்துன்னு வைங்களே அது வந்து நமக்கு பலன் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் புதன் பகவானை பொறுத்தளவுக்கு மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு அதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் மன நிறைவு அடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை, சந்தோஷங்களை, சன்மானங்களை, அதே மாதிரி சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் ராசி அதிபதி இருக்கிறாரு. சந்தோஷப்பட வேண்டியது. அதுவும் சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் தனகாரராக இருக்கிறதுனால தன பண சம்பத்துக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் முழுவதும் வந்துட்டு இருக்கும். கன்னிராசிக்கு சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில இருந்து சஞ்சரிக்கிறது வந்து இந்த வருஷம் முழுவதுமே நல்ல ராஜயோக பலன்களை கொடுக்கும். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பாக பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாகவும் பண்ணிடலாம். வருமானத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து எக்கச்சக்கமான பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கடன் தொழிலிருந்து கண்டிப்பாக முழுவதுமாக வெளிவிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் கன்னிராசிக்கு இது வந்து கண்டிப்பாக இருக்குது. எல்லோருக்கும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வாரி வழங்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2024 அதாவது பழைய கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்கக்கூடிய வருடமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி, இப்போ ஒய்ஃபுங்கிறவங்க யார்? நம்முடைய பலம் பலவீனத்தை முழுசாக தெரிஞ்சவங்க யார்? மனைவி தான். அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அதை கேட்டுக்கணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு முறையாவது சென்று தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இந்த வயதானவர்கள், முதியோர்களுக்கு துணிமணி வாங்கி தர்றது, உணவு வாங்கி தர்றது, இதெல்லாம் செய்வதன் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு அமர்க்கலமாக ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வருடம் முழுக்க 6ஆம் இடத்துல ராகு, வருட ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கக்கூடிய நிலைமையில் குரு பகவான். முதல் 4 மாதங்கள் பட்டாசு மாதிரி படபடன்னு வெடிக்கும். எல்லாவற்றிலும் நல்லா இருக்கும். ஒரு 4-5 வருஷமாகவே பெரிய கடனில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி, முழு கடனே அடைக்க முடியலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் முதல் 4 மாதங்கள்லேயே வந்துடுது. வயதிற்கு ஏற்றாற் போல் ஒரு நிறைவான நல்ல ஆண்டாகவே இந்த 2024 துலா ராசிக்காரங்க எல்லோருக்குமே இருக்குது.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய ஆண்டாக, இன்பங்களை வரவழைக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. நம்ம சம்சார வாழ்க்கையில் இருந்தால் கூட சன்னியாசி மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சிந்திச்சு பார்க்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் முதல் 4 மாதங்கள். 120 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி வீடாகிய ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பெயர்ச்சியாக வர போகிறாரு. ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகுது. துளாராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே குரு பகவான் வந்து களத்திரஸ்தானத்திலிருந்து ராசிவே பார்த்துட்டு இருக்காரு. குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல வக்கரம் பெறும்போது நற்பலன்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து இந்த வருஷம் முழுவதுமே 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த பீரியட் மட்டும் உங்களுக்கு வந்து குரு வந்து 8ல் இருக்கிறதால சில பிரச்சனைகள் வந்து வரதான் போகுது. அதனால அந்த பீரியடை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு பொற்காலம் வந்து அமைஞ்சிருக்குது. காரணம், இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதே லாபஸ்தானத்தில் தான் பிறந்திருக்குது. அதனால் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக இருக்கும். காரணம், குரு பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். ராகு வந்து முழுக்க ஒரு பலத்தை கொடுக்குறார். முன்னாடியெல்லாம் வந்து சிலர் வந்து இவங்களை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் வந்து துளாராசிக்காரங்க போனாலே அந்த இடத்துல மரியாதை அதிகமாகும், வியாபாரம் செழிப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2024 இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2024ன்றது மிக அற்புதம். ஏன்னா சனி தான் அவங்களுக்கு முதல் தர யோகக்காரகன். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்களா எதிரி கூட உங்களுக்கு வந்து நண்பனாக மாறிடுவாங்க. கட்டம் சரி இருந்தால் திட்டம் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா துலா ராசி திட்டம் போட்டு தான் எதையும் செய்வாங்க. இந்த 2024ன்றது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலையும் யோக பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது நிச்சயம். பரிகாரம் பார்த்திங்களா, இதில் வந்து வராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி தான் ஏற்படும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 2024 புத்தாண்டு விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. குடும்பஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை, கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிறது, இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கிறது. அதே மாதிரி மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவர்களுக்கு கூட நல்லதொரு திருமணம் அமையக்கூடிய ஆண்டாக மங்களகாரகன் செவ்வாய் பகவான் மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுக்க போகிறாரு. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் தொடக்கத்திலே கேது பகவான் மிகவும் சாதகமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்தால் கூட அதனால சில பாதிப்புகள் வந்தாலும் கேது 11ல் இருக்கும்போது கேது கொடுக்குற ஞானத்தால் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து அவங்களால கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும். அதனால வருடத்தோட பிற்பகுதியில் இவங்களுக்கு வந்து மிகவும் நல்ல பலன்கள் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். இன்றைய நிலைமையில் விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்காங்க? சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஓய்வு கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம், இதெல்லாமே அவங்களுக்கு இருந்துட்டுருக்குது. வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். குறிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் அதெல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2023 விட 2024 ஒரு அற்புதமான யோகத்தை அள்ளி வீசக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது கல்யாண வருஷம். முதல் 4 மாதங்களுக்கு பிறகு 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். தை மாதத்திலேயே திருமண உறுதின்னு சொல்லப்படக்கூடிய நிச்சயார்த்த அமைப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் ஆவணி மாதத்திற்குள்ளேயே திருமணம் நல்ல விதமாக முடியக்கூடிய தன்மை. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரருடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 வருஷம் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே முருக வழிபாடு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஆகவே செந்திலாண்டவன், திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், இந்த மாதிரி அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனை இந்த வருஷம் தரிசனம் பண்ணாலே அவர்களுக்கு குறைவின்றி செல்வ வளம் எல்லாம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோக அமைப்பாக இந்த வருஷம் வந்து தொடங்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து சூரியனையும் செவ்வாயும் வருஷ தொடக்கத்திலே பார்க்குறாரு. ரெண்டாவது குரு வந்து ராசியையும் சேர்த்து பார்க்குறாரு. ஸோ பல வருஷமாக அவங்க வந்து நினச்சிட்டு இருந்த ஆசைகள் வந்து நிறைவேறிடுன்னு சொல்லலாம். வேலையில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். எல்லா ராசியோட தனுசு ராசிக்கு வந்து ஒரு ராஜயோகமான அமைப்பு வந்து 2024 கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து ராசியில் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. இதை விட ஒரு அற்புதமான யோகமான அமைப்பை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த 2 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க 12 ராசிக்காரர்களையே முதன்மையான ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாக இந்த 2024ஆம் வருடம் அவங்களுக்கெல்லாம் அமையும். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, யாராலையுமே செய்ய முடியாத சில சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையும் ஓகோன்னு இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்க பளபளான்னு மின்ன போகிறாங்க இந்த வருஷத்தில். தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த 2024ஆவது வருடம் ஒரு வசந்த காலமாகவே சொல்லலாம். அதே மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா கனவாகவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அடுத்த நிமிஷம் செஞ்சு காமிக்கணும். அவ்வளோ வேகமாக இருக்கக்கூடிய ராசி, ரொம்ப சுறுசுறுப்பான ராசி. அதுக்கெல்லாமே விதை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2024ன்றது முளைக்க ஆரம்பிச்சிடும். அது ஆலமரம் போல், அரச மரம் போல் வளரக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த 2024 அமையும். 7.5 சனி முடிஞ்சு 8 மாதம் ஆச்சு, என்ன நான் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் ஒரு மாதிரியான ஒரு சூழலில் இன்னும் வெளியே வர முடியாத சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் 2024 நல்ல விதமான பலன்களை, நல்ல ஃபவுண்டேஷன் சொல்கிறோம்ல, அந்த அஸ்திவார அமைப்புகள் இந்த வருஷமே தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஆரம்பிக்குது. ஏன்னா வருடம் முழுக்க 3ஆம் இடத்துல சனி, வருட ஆரம்பத்திலேயே 5ஆம் இடத்துலேருந்து ராசிநாதன் இயற்கை சுவராகி ராசியவே பார்க்கறது நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழிகள் திறக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ஒரு சிறப்பான எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம் இந்த 2024 தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும். வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஆண்டாக தனுசு ராசிக்கு அமையுது 2024. தனுசு ராசிக்காரர் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும், அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் அதிகமாக கொடுக்கும். குருமங்கள யோகத்தோடு செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் தனுசு ராசியை சேர்ந்து நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்கள் மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைவருமே குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை வருடம் முழுவதும் கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 2024 புத்தாண்டு சாதகமாக இருந்தால் கூட அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது தடங்கள் அல்லது தடை தாமதம் இருந்தது அப்படின்னா அதற்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்தி சாயக்கூடிய நேரத்தில் தொந்தி விநாயகரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகள் கூட மிகப்பெரிய நிறைகள் ஆகும் அப்படிங்கிறது 2024 சாஸ்திர விதி. மகர ராசிக்காரங்களுடைய இன்னைய நிலைமை என்ன? அதாவது ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடி போயிட்டாங்க. சோகமாக இருந்த வீடு இனிமேல் வாழை மரத்தை வாசலில் கட்டி சுகமாகவும் சந்தோஷமாகவும் அடுத்தடுத்து நல்ல ஒரு விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். நடந்து போனவங்க நிச்சயமாக காரில் போக ஆரம்பிப்பீங்க. நல்ல வேலை, நிரந்தர வருமானம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 2024 புத்தாண்டு உண்மையாலுமே புத்தாண்டு. காரணம் ராசியாதிபதி 2 ஆட்சி. அதுவும் நடுக்கடல் எப்படி இருக்குதுங்க, அமைதியாக இருக்குல்ல, அந்த மாதிரி மனசு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 நடக்கப் போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சொல்வன்மை உள்ள ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். காரணம் 2ஆம் இடத்துல சனி ஆட்சி. புலவர்கள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். 2024 மகரத்திற்கு விடியல் வந்துருச்சு, விடிந்தேருச்சுன்னு சொல்லிடலாம். அதுவும் ஜென்மச்சனியில் ஒரு 3 வருஷம் தலைகீழாக வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாய் விட்டு பொது இடங்களில் அழாத குறை தான், தனி இடங்களில் அழுத குறை. இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் ஐயா ஜென்மச்சனி முடிஞ்சால் கூட அப்படி ஒன்றும் பெரிய ரிலீஸ் இல்லையே, 7.5 சனியே இன்னும் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கே, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கை இனிமேல் சுமூகமாக போகக்கூடிய அத்தனை அமைப்புகளும். எங்கெங்கெல்லாம் சனி பகவான் அடித்தாரோ அந்த இடத்துலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மை, அந்தஸ்து கௌரவம் மறுபடியும் கையில் வரக்கூடிய, உங்களை பார்த்து பிறர் மதிக்கக்கூடிய அளவிற்கு பணம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு 2024 ஆண்டு பார்த்திங்கன்னா சோகங்கள் எல்லாம் தீர்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய நன்மையான ஆண்டாகத்தான் உண்மையாக அமையப் போகுது. அதாவது கேது பகவானும் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அதற்கு கண்ணாடி மாதிரி முன்னெச்சரிக்கையோடு நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இந்த வருஷம் முழுவதும் மகர ராசிக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்கும். பாத சனி அப்படிங்கிறதுக்கு மேலே வேகமான முடிவெடுத்து அதில் விவேகமான செயல்பாடை கடைபிடித்து மிகப்பெரிய வெற்றிகளை தொட்டு ரசிக்கக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்கு மகத்துவமாக அமையும். மகர ராசிக்கு நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி பல வருஷமாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குருவின் பார்வை அவங்க ராசியின் மீது பட்டு 6 வருஷம் ஆச்சு.
2024 மேக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ராசிக்கு வந்து குரு பலம் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வருஷ தொடக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ் மாதிரி, பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ் மாதிரி இருக்கும். முதல் நாள் மாதம் இந்த ரெக்கவர் ஆகிடுவாங்க. அது இப்போ அகல பாதாளத்தில் இருக்கிறவங்க வந்து நடுவில் நேர்கோட்டுக்கு வந்து நிலத்தில் நிற்கக்கூடிய காலம் தான் இந்த முதல் 4 மாதம். அதுக்கப்புறம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காரணமாக அவங்க மகர ராசி கண்டிப்பாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து இந்த உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வழங்குவதும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு 2024 புத்தாண்டு பார்த்திங்களா ஒரு அற்புதம் நிகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கும்பத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான், அந்த ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கார். இந்த 2024 புத்தாண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து 11ஆம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் மிக அற்புதமான யோகம். அந்த யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடிய யோகம். ஆனால் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது வாக்குத்தன்மையை மட்டும் கொஞ்சம் உஷாராக பயன்படுத்தணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால. அதனால் நிச்சயம் இந்த கும்பராசிக்கு இது ஒரு மகத்துவமான ஆண்டாக அமையும். 50 வயது கடந்த கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை சொல்லிடலாம். இந்த 7.5 சனி ஜென்மசனியாக இருந்தால் கூட அது 2ஆம் சுற்றா பலன் தரும். வீடு வாகன சேர்க்கைகள் உண்டு. கடனாக இருந்தாலும் ஒரு வீடு கிடைக்குது, வாகனம் கிடைக்குது இல்லையா? இன்றைக்கி அத்தியாவசிய தேவையாகிப்போச்சு. 30 வயது 40 வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் என்ன அப்படின்னா என்ன, அல்லது யார் நம்மக்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையில் எப்படி பழகுவாங்கன்ற ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் பற்றிய புரிதல்கள், அனுபவங்கள், அது தாண்டின 2ஆம் சுற்றாக நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய நிலைமையில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்களே இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு 2024 புத்தாண்டு நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தியாகத்திற்குண்டான யோகங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி திடீர் முடிவுகள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அக்கம் பக்கத்தில் கேட்குறோம் அப்படிங்கிறத விட பெற்றவங்க கேட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு எல்லாத்துக்கிட்டும் எல்லா விஷயமும் கேட்குற மாதிரி நடிக்கணுமே தவிர்த்து முடிவு அப்படிங்கிறது உங்கள் கையில் இருந்துகிட்டு இருக்கணும். பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை, அதாவது வரலாறு, புவியியல், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக் கொடுக்காத ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத அனுபவ ஆண்டாக கும்பராசிக்கு சொல்லலாம். ஸோ கும்பராசிக்கு வந்து ஜென்மசனியோட ஆதிக்கத்திலே இந்த வருஷம் இருக்குது. ஜென்மசனி வந்து இந்த வருஷம் முழுவதுமே இருக்கும். ஸோ ஜென்மத்தில் சனி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கடுமையாக உழைக்கும் போது அதுக்குரிய பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்து குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா குருவோட பார்வை வந்து 8ஆம் இடத்துல இருக்க கேது மேலே படுறதால ஞானம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறத படிப்பனையை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னா உங்களுடைய சுயஜாதகத்தை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். வரக்கூடிய வரன் வந்து நல்ல இடமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய வருஷமாக தான் இது இருக்குது. சனி வந்து நல்ல ஒரு அனுபவமான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் கும்பராசிக்குன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு குதூகலமான ஆண்டாக இருக்கும். மனசுக்குள்ளாரியே பொங்கி எழுந்துட்டு இருந்தாங்க நிறைய வருத்தங்கள், அதெல்லாமே இந்த வருஷத்தில் வந்து கிளியர் ஆகும். உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதனால் பெரிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இந்த 2024 வருஷம் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைப்பு இருக்குது. பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் உண்டாகணும்னா பெண் தெய்வ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லது. 4 பேருக்கு பசிச்சதுன்னு சொல்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, இது மூலமாக அந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை எதிர்பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கிற வருஷமாக 2024 ஆரம்பிக்குது. 3ஆம் இடத்திற்கு குரு மாறுகிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. ஆனாலும் அவர் 7-9 பார்க்க போகிறது மிகப்பெரிய யோகமான ஒரு நல்ல பலன். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க போகிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கும். என்னென்ன பாக்கியம்? திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமண உறுதி, திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல விதமான சந்தோஷங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல வருஷமாக 2024 மீனராசிக்காரங்க எல்லோருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் அமைஞ்சிருக்கு.
மீனராசியை பொறுத்தளவுக்கு 2024 புத்தாண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், ஒரு சில ரகசியங்களை ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க, தொழிலை ஆரம்பிச்சிட்டுமே இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா, மறுபடியும் வேலைக்கே போயிடலாமா, இல்லை மாற்று தொழில் செய்யலாமா அப்படின்னு உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மீனராசியை பொறுத்தளவுக்கு தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துறது, தன்னுடைய குடும்பத்தில் கவனமாக இருக்கிறது, செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லாமல் இருக்கிறது. அடுத்த வாரம் கார் வாங்க போகிறேன், அடுத்த மாதம் வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும் 2024. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த வருஷம் ஆரம்பிக்குது. ஸோ குருவோட பார்வை 6ஆம் வீட்டில் விழுகிறது, அதே மாதிரி 8, 10 வீடுகளையும் விழுகிறதுனால இந்த இடங்கள்லாம் புனிதமடைகிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால கடன் தொழிலிருந்து கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. பேங்க் லோன் கிடைக்கலேன்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு பேங்க் லோன் ஈஸியாக கிடச்சிரும். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். குரு வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசியோ ஒரு மீனராசியோ ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் தழைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2024ஆம் ஆண்டில் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது வருஷம் பிறக்குது. அப்போ தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பூமி சொத்து வாங்கிறது, வாடகை வருமானம், பழைய கடனை தீர்க்கிறது, கம்பீரமாக பெற்றவங்க முன்னால் மற்றவங்க முன்னால் சொந்தக்காரங்க முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கிறது, இந்த மாதிரி யோகம் எல்லாமே எதிர்பார்க்கலாம். அதனால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய 2வது அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். மீனராசின்றது கவர்ச்சிகரமான ராசி. இந்த 2024ன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்களா ராசியாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி ராசியாதிபதி 3 போகும்போது ஒரு இனமறியாத ஒரு தைரியம் வரும். அந்த மனோபலம் உருவாகும் போது தான் இவங்க யாருன்றது மக்களுக்கு வெளிப்படும். தூங்காமல் சாதனை பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த 2024 நிச்சயம் இருக்கும். அதற்காக இவங்க வெங்கடாஜலபதியும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் நீங்கள் எங்கே போக விரும்பி அங்கே போய் விட்டுருவாங்க. அப்போ இந்த புத்தாண்டு அவங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய ஆண்டாக அமையும். 2024ஆம் ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் விரிவாக நாம் பார்த்தோம். நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு இனிமையானதாக இருக்கும், யோகங்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்கிற நம்பிக்கையுடன் நம்முடன் இங்கு கலந்துரையாட வந்த ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இனிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்று கூறி உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.